Hello students, this is Iqbal. 6.2 6th sum. The top of a 15-meter high tower makes an angle of elevation of 60 degree with the bottom of an electronic pole and the angle of elevation of 30 degree with the top of the pole. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு 15 மீட்டர் ஹை டவர் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகே, இந்த டவர் அப்படி போட்டுக்கிறேன். ஒரு டவர் ஒன்று இருக்குது இந்த மாதிரி. ஓகேவா, இந்த சைடு போட்டுக்கலாம். இதோடைய ஹைட்டு வந்து 15 மீட்டர் ஹைட்டு. ஓகேவா, சரி. பக்கத்தில் வந்து ஒரு எலக்ட்ரிக் போல் ஒன்று இருக்குது. எலக்ட்ரிக் போலுடைய அது வந்து அதில் வந்து பாட்டம்லேருந்தும் டாப்லேருந்தும் பார்க்குறாங்க. இது எலிவேஷனில் தான் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக சின்னதாக தான் இருக்கணும். சரியா? ஓகே, ஸோ அதை நாங்கள் வரைஞ்சிக்கிறேன். இது கிரவுண்டை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். இது கிரவுண்டுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் அந்த எலக்ட்ரிக்கல் போல் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இவ்வளோ ஹைட்டு வச்சுக்கலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா the angle of elevation of 60 degree with the bottom of an electric pole and ஓகே, அந்த அந்த டாப்பை வந்து நான் டாப் ஆஃப் 50 மீட்டர் ஹைட் டவரை வந்து இந்த எலக்ட்ரிக் போலுடைய பாட்டம்லேருந்து பார்க்குறாங்க. ஓகேவா, பாட்டம்லேருந்து பார்க்குறாங்க. எத்தனை டிகிரியில் பார்க்குறாங்களா? 60 டிகிரி. 60 டிகிரியில் பார்க்குறாங்க. சரியா? அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 60 டிகிரியில் பார்க்குறாங்க. அப்புறம் டாப்லேருந்து பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கேயும் ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிட்டு தான் போடணும். ஓகேவா, ஸோ இங்கேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கணும். ஓகே, ஸோ இங்கேருந்து இதை பார்க்குறாங்க. டாப் தான் பார்க்குறாங்களா? பாட்டம் டாப்? ஆமாம், இங்கேருந்து அதே டாப்பை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து 30 டிகிரியில் பார்க்குறாங்க அதை. சரியா? இதை வந்து 30 டிகிரியில் பார்க்குறாங்க. ஓகேயா? ஸோ இதை 30ன்னு எடுத்துக்கலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டோட்டல் ஹைட்டு இது வந்து எவ்வளோமா, இதுலேருந்து ஃபுல்லாக இது வரைக்கும் இந்த டவரோடைய ஹைட்டு வந்து 15 மீட்டர். சரியா? அதோடைய டோட்டல் ஹைட்டு வந்து 15 மீட்டர். அவங்க கேட்குறது வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த போல், இந்த ஹைட்டு தான் கேட்குறாங்க. அப்படின்னா இது எவ்வளோ ஹைட் இருக்கோ இதுவும் அவ்வளோ ஹைட்டு தான் இருக்கும். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இங்கே டோட்டல் ஹைட்டு வந்து 15, அதில் ஹைட்டை இந்த ஹெச்சை மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் தான் இங்கே இருக்கும். 15 மைனஸ் ஹெச், இந்த ஏரியா. புரியுதா? ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டோட்டல் இந்த எலக்ட்ரிக் போலோட ஹைட்டை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டிஸ்டன்ஸ் கொடுக்காட்டி நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இது எக்ஸ்னா இதுவும் என்ன இருக்கும், எக்ஸாக தான் இருக்கும். இந்த இதுவும் எக்ஸாக தான் இருக்கும். சரியா? ஓகே, ஸோ இதுக்கு நேம் போடலாம். ஏ பி சி அப்புறமா டிஇ எப்படினாலும் போடலாம். ஓகேவா, இப்படி தான் போகணுன்னு அவசியம் இல்லை. சரி, ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் நம்ம ஏபிசி எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி நம்மக்கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஆப்போசிட் சைடு இருக்குது, அட்ஜசன்ட் சைடு இருக்குது. அப்போ 10 30 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 10 30 ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. 10 30 அப்படி வச்சுக்கோங்க. இங்கே ஆப்போசிட் சைடு வந்து ஏபி, அட்ஜசன்ட் சைடு வந்து பிசி. 10 30 எப்போவுமே 1/√3 தான் இருக்கும். ஏபி வந்து 15 மைனஸ் ஹெச், பிசி வந்து எக்ஸு. ஸோ அந்த எக்ஸை நான் இங்கே கொண்டு போயிடுறேன். இங்கே போனால் மல்டிப்ளை ஆகிடும். இந்த டிவைடில் உள்ள √3 அந்த சைடு வந்தாலும் மல்டிப்ளை ஆகிடுமா? 15 மைனஸ் ஹெச் இன்ட்டு √3. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ அது இன்னொரு இதையும் நம்ம எக்ஸ்ன்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. அடுத்தது ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிள் என்ன இருக்குது, ஏடிஇ. ட்ரையாங்கிள் ஏடிஇ
இங்கே இன்ஃபர்மேஷன் ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட் தான் இருக்குது. ஸோ tan 60 ஆப்போசிட் சைடு வந்து AE, adjacent side வந்து DE, tan 60 வந்து √3, AE total distance எவ்வளோ 15, அப்போ AEக்கு பதிலாக 15 போட்டுக்கோங்க. DE வந்து x, இந்த x அந்த சைடு கொண்டு வந்துருங்க. x is equal to 15/√3. சரியா? ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2 from 1 and 2. ரெண்டுமே x தானே பாருங்க. from 1 and 2 இதுவும் x இருக்கு, இதுவும் x இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டையுமே நம்ம ஒரே சைடுக்கு கொண்டு வந்துடலாம். சரியா? அப்போது நல்லா கவனிங்க. அப்போது இதை 15 - h into √3 ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிடலாம். சரியா? இதுவும் x தான், இதுவும் x தான், ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறேன். இங்கே என்ன இருக்குது, எக்ஸோட வேல்யூ 15/√3. ஸோ 15 - h இன்ட்டு இந்த √3 இங்கே மல்டிப்ளை ஆகும்போது √3 × √3 எவ்வளோ ஆயிரும், 3 ஆகிடுமா? 3 is equal to 15. 3ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 15 வந்து எவ்வளோ, 45. மைனஸ் 3 × h வந்து 3h is equal to 15. இந்த -3h வந்து இங்கே இருக்கட்டும், 15ம் அங்கே இருக்கட்டும். இந்த +45 அந்த சைடு போச்சுன்னா -45. அப்போது -3h is equal to -45ல் 15 போச்சுன்னா -30. ஸோ மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ 3h equal to 30. அப்போது h equal to 30/3. அப்போ 10 times வருது. அப்போது height of the electric pole is 10 meter. That's all.